அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரபஞ்சத்தை எப்போ தெரியுமா முழுமையாக உணர முடியும்? அதாவது பிரபஞ்சத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட தான் நம்ம அந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாகவே தெரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சத்தோடு நம்ம இருக்கும்போது, அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது இயற்கைன்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் அதை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இயற்கையை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல் தான்ன்றது நம்ம உணரணும். அப்படின்னா முதல்ல உள்ளே இருக்கிறது தான் வெளியிலையும் இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் உள்ளேயும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தை முதல்ல பார்க்க ஆரம்பிங்களேன். ஒரு நிலவையாக பாருங்கள். நிலவை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் தான், அந்த ஸ்டார்ஸும் நிலவையும் இந்த இரவு நேர குழுமையே முதல் ஆரம்பமாக இருக்கட்டுமே. அதிகாலை நேரம் எப்படி அற்புதமானதோ அதே போல் தான் இந்த இரவு நேர குழுமையும். இந்த ரெண்டு நேரத்துலையும் நீங்கள் பிரபஞ்சத்தை ரொம்ப அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த இறை ஆற்றலை ரொம்ப அதிகமாக உணர முடியும். அப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? எனக்கு இது வேணுமா, அது வேணுமா, இது கிடைச்சிருமா, அது கிடைச்சிருமா, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும். அதுதான் எனர்ஜி, ஆற்றல். முதல்ல ஒரு சக்தி இது உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் நம்புவீங்க, என்னமோ ஒன்று நடக்குதில்ல இந்த நேச்சர் கூட இருக்கும்போது அப்படின்னு. அந்த எனர்ஜி இருந்தால் தான், அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் முழுமையாகவே உங்களை, அதாவது இந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அந்த இறையாற்றலும் நாமும் ஒன்று தான். அப்போது நம்மளை நம்ம உணரணும், இந்த பிரபஞ்சத்தை உணரணும், இறைவனை உணரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை தரக்கூடியதும் அந்த பிரபஞ்சமே தான். இந்த இறைவனே தான் நமக்கு அந்த இறைவனை உணரக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுக்கணும். அப்போது நம்ம இந்த இயற்கையோடு இருந்துகிட்டே இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பழகணும். ரொம்ப சுலபமாக நீங்கள் பிரபஞ்சத்தை, இந்த இறைசக்தியை உணர்ந்துடணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சது கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமாவது தனிமை தான் தியானம். அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை நோட் பண்ணுங்கள், கவனிங்க. அந்த மூச்சு காற்றை கவனிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் முடியலையா? பரவாயில்ல, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்கே போய் அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. அவ்வளோதான். தியானம்னா பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த 10 நிமிஷமாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ண உங்களுக்குள்ள நிறைய மாறுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்க்கவே ஆரம்பிப்பீங்க. என்ன நடக்கும் அப்படி நமக்குள்ள? அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக தியானம் பழகி தான் ஆகணும். பட் நான் பண்ண வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், நான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இயற்கையை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நான் தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட ஆணவத்தில் இருப்போம். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் யார் தெரியுமா, நான்லாம் அப்படிங்கிற ஒரு 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 திமிருன்னு சொல்லலாம், இல்லைன்னா அறியாமைன்னு சொல்லலாம். அதுதான் சரியாக இருக்கும். நம்மளை பற்றி அறியாமையில் இருப்போம். நான் நினச்சா அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சமாக இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆக நமக்கு தெரிய வந்துடும். நம்ம ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு கால் தூசுலேயே தூசு அப்படிங்கிறத நிச்சயமாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த இறை சக்தி நம்மளை வழிநடத்துகிற இந்த பேராற்றலுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரிய வரும். அப்போ தான் பணிவுங்கிற ஒன்றே நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எது நடந்தாலும் எல்லாத்தையும் அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிடும், வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம், எல்லாத்தையும் முக்கியமாக ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரசித்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் செய்கிற வேலை முதற்கொண்டு, நீங்கள் ஒரு பாட்டு கேட்டாலோ, ஒரு சமைச்சாலோ, படித்தாலோ, வேலை செஞ்சாலோ, என்ன பண்ணாலும் நீங்கள் உங்களையே மறந்து நீங்கள் செய்கிறதுக்கு அந்த வேலைக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை ரசித்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சொல்லப்போனால் பிரபஞ்சங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த எனர்ஜியால் தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே மறந்து உங்களை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. முதல்ல நமக்கு தேவைப்படுறது செல்ஃப் லவ். அதாவது முதல்ல நம்மளை நம்ம கவனிச்சிக்கணும், நம்மளை நம்ம விரும்பணும். அப்போ தான் அடுத்தவங்கள நம்மளால் நேசிக்க முடியும். நம்மளை நம்ம நேசித்தாதான் அந்த இறைவனையும் நம்மளால் நேசிக்க முடியும், நம்மளையும் அந்த இறைவன் நேசிக்க முடியும். என்ன ஆகும்? அப்போது நம்ம மேலேயே தான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அதாவது நம்ம உடம்பை கவனிப்போம், நம்ம மனசை கவனிப்போம், நம்ம ஆரோக்கியத்தை கவனிப்போம், நம்ம சந்தோஷத்தை கவனிப்போம். அப்போ நமக்கு ஒன்று புரியும், செல்ஃப் லவ் எவ்வளோ முக்கியம்.
நம்ம சந்தோஷம், நம்ம ஆத்மாவை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே எப்போ நடக்கும்? நீங்கள் உங்களுக்கான அந்த தனிமையை ஒரு 10 நிமிஷம் கொடுத்து அந்த இயற்கையோடு இணைஞ்சு அமைதியாக உட்கார 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 நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு புரிய வரும். அப்போது நமக்குள்ள அந்த மிகப்பெரிய மாற்றம் பிறக்கும். ஸோ நம்ம முதல்ல நம்ம மனசை கரெக்டாக வச்சுக்கணும். நம்மளை பற்றியே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். நம்ம இப்படி தானே நினச்சிட்டு இருந்திருப்போம். கிடையவே கிடையாது. நான் எல்லாத்தையும் தாங்கிடுவேன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவேன் சில நேரங்களில் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சவால் நம்மளை ஒன்றுமே இல்லாதவளாக ஆக்கிடும். அவ்வளோதான், நான் இவ்வளோ தைரியசாலி நினச்சினேன். ஒரு சின்னதாக என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நான் இவ்வளோ தோண்டு போயிட்டேனான்னு நம்மளுக்கே நிறைய விஷயத்தை புரிய வைக்கும். அதே போல் நம்ம எவ்வளோ பலசாலினும் நமக்கு புரிய வைக்கும். ஐயோ, நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து நடுங்குவேனே, என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே. ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட இணைய எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமான ஆளுன்னு உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி நடக்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் முதல்ல உங்களை நேசிக்கும் போது மற்ற உயிர்களையும் சேர்த்து நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி உணர்வுன்றது தானே உங்களுக்கு வந்துடும். எல்லா விஷயத்தையும் ஒரு கருணையோட, சந்தோஷத்தோட, ஒரு அன்போடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய அந்த கிராட்டிடியூடை நிறைய கொடுப்பீங்க. இவ்வளோலாம் எனக்கு கிடைக்குது, இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையாக நான் இத்தனை நாளாக விட்டுட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அழுதுட்டுருக்கோம், அதனால உடனே பணக்காரன் ஆகிடுவோமா, நாளைக்கே எல்லாம் அப்படி இல்லை. எப்படி எது நடந்தாலுமே அதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையும் நிதானமாக பார்க்கணுன்ற அந்த புரிதல் உங்ககிட்ட வந்துடும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில், இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இனிமே நான் என்ன பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். ஒரு நாள் நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போது நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வருங்க. இதெல்லாம் நான் அனுபவித்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் அந்த இயற்கையோட இணைய உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதியாக தினமும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணி உட்கார சத்தியமாக இந்த மாற்றங்கள் உங்களுக்குள் நிகழும். எது மேலேயுமே அளவு கடந்த ஆசையோ பற்றோ இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எது கிடைச்சாலும் ஓகே, எது செஞ்சாலும் சரிதான், எல்லாமே இந்த உலகத்தில் மிக சரியாக நடக்கிறது, என்ன நடந்தாலும் அது இறைவனின் ஆணைப்படி தான் நடக்குதுன்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சம் எப்பயுமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள், ஒரு டீச்சராக பாருங்கள், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக பாருங்கள். அதுக்கிட்ட நிறைய கேள்விகளாக கேட்கலாம், தப்பே கிடையாது. பிரபஞ்சத்துக்கிட்ட கேள்விகளை வைங்க. ஏன்னா நான் இதெல்லாம் தான் பண்ணேன். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன கேள்வி தோணுதோ, ஏன் இப்படி நடக்குது, சில்லியாக இருக்கும். அந்த கேள்வியில் ஒன்றுமே இருக்காது. சில நேரங்களில் முட்டாள்தனமாக கூட இருக்கும். ஆனால் அந்த கேள்வியை நான் இந்த இயற்கையை நோக்கி கேட்டிருக்கேன், ஏன் இப்படி, எதுக்காக இப்படின்னு. நிச்சயமாக அதுக்கான பதில் ஏதோ ஒரு மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்குள்ளேயே உள்ளுணர்வாக கூட அது கிடைக்கும், சொல்லவே முடியாது. அதாவது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்து கூட இருக்கும்போது நீங்கள் உணர முடியும். கவனித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணிங்க, உங்களுக்குள்ளே உட்காந்து உங்கள் மூச்சு காற்று அதை கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை குணத்தையும், அந்த இறைசக்தியோட அத்தனை குணத்தையும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா யாரு கூட இருக்கோமோ, எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதாகவே மாறுவோம் இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம நினைக்க என்ன நடக்கும்? அந்த பிரபஞ்சத்தோட குணம் நமக்குள்ளே வந்துடும். இந்த பிரபஞ்சத்தோட குணம் என்ன? ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த செகண்டு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில், ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுற அந்த சந்தோஷம், பாஸ்ட்டை பற்றியும் கவலை இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றியும் கவலை இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், முக்கியமாக நாளைக்கு என்ன நடந்துருமோன்ற அந்த பதட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இது இருக்கவே இருக்காது. இந்த நிமிஷம், இந்த செகண்ட் எனக்கு இது கிடச்சிருக்கு, சந்தோஷம். 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கிறது இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த பிரபஞ்சத்தோட குணமான அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லாமலே வந்துடுவீங்க. இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் பண்ண வேணாங்க. ரொம்ப பெருசாக அப்படியே தினம் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு குளிக்க வேண்டாமா, விளக்கேற்ற ஒன்றுமே செய்யலைனாலும் பரவாயில்லை. அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை முழுமையாக அனுபவித்து பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், அந்த இயற்கையோடு இருக்கும் பொழுது இப்போ ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட, எல்லாருக்குமே சொல்கிறேன், பெருசாக எனக்கு தியானம் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த பிடிச்ச விஷயத்தோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக கவனித்து பாருங்கள். அந்த 1 மணி நேரம் இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்தில் ஏதோ
ஒரு சில நிமிடங்களாகவது நீங்கள் ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலைமையில் அப்படியே அந்த இருக்கிற இடத்த என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நேரம் உங்களால் அதில் இருக்க முடியலன்னா கூட ஒரு செகண்டாவது ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா நிச்சயமாக இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட குணம். இது ஒரு பெரிய தவம் பண்ணி கிடைக்கிறதுலாம் இல்லை. சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்த இந்த நேசிப்புன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. நம்ம எல்லாருமே நமக்குள்ளேயே அந்த குரு இருக்கார். புத்தர் சொன்ன அந்த விஷயம் அதுதான். உனக்கு நீயே ஒளியாக இரு. உனக்கு நம்ம விளக்க நம்மளால தான் ஏற்றிக்க முடியும். அப்போது நமக்குள்ளேயே அந்த நேசிப்பு இருக்குது, நமக்குள்ளேயே குருன்ற அந்த தன்மை இருக்குது, நமக்குள்ளேயே வழிகாட்டுறதுக்கு அந்த இறை சக்தி இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் உணராமல் இருக்கும், அவ்வளோதான். அப்போது உங்களுக்குள்ளேயே எல்லா குருவும் இருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே எந்த ஒரீஸும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக நமக்குள்ளே இருக்கிறது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம். அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இயற்கையோடு இருந்து பழகுங்க. வெளியில் எங்கேயும் போக முடியல, இயற்கையோடு இருக்க முடியலன்னா நீங்கள் உங்களுக்குள்ள அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை கவனித்து பழகுங்க. நிச்சயமாக பெரிய பெரிய மாற்றங்கள், அதாவது உடனே நாளை காலையில் எல்லாம் மாறிடாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த இயற்கையோட கலந்துச்சுக்கிற இந்த நேரம், இந்த பிரபஞ்சம் உங்களை கையில் எடுத்து வழி நடத்தி அன்போடு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களை கடக்க வச்சு நிச்சயமாக உங்களையும் ஒரு உயர்நிலை ஆத்மாவாக கொண்டு வருங்கிறதுல நீங்கள் ஆணித்தரமாக நம்மளாம் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. ஏன்னா இதுதான் எனக்கும் நிகழ்ந்தது. அதனால் உடனே நம்ம பெரிய ஞானி ஆகிடும், அதெல்லாம் இல்லை. என்ன தேவை படி எடுத்து வைப்போம், அப்புறம் ஞான நிலைமைக்கு தானாகவே அது போகும். அதுபோல் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் செல்ஃப் லவ் முக்கியம், நமக்கான நம்மளோட நேரத்தை ஒதுக்கிறது முக்கியங்கிறத உணர்ந்து இனிமே இவ்வளோ நாள் போனதெல்லாம் போகட்டும், இனிமே முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அந்த ஆனந்த நிலை, சந்தோஷ நிலை எப்படி தெரியுமா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. நம்மளாம் அனுபவித்தா மட்டும்தான் அது புரியும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.